அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த நட்சத்திரங்களில் 3 வகைகள் உண்டு. அதாவது மேல் நோக்கி நட்சத்திரம், கீழ் நோக்கி நட்சத்திரம், சமநோக்கு நட்சத்திரம். இது 3 வகையான நட்சத்திரங்கள். இப்போ மேல் நோக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி, திருவாதிரை, பூசம், உத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திராதி. இதெல்லாம் மேல்நோக்கு நட்சத்திரங்கள். கீழ்நோக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி, கார்த்திகை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், மூலம், பூராடம், புரட்டாதி. இது கீழ்நோக்கி நட்சத்திரங்கள். சமநோக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மிருகசீரிஷம், புனர்பூசம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுசம், கேட்டை, ரேவதி. இவெல்லாம் சமநோக்கு நட்சத்திரங்கள். கருத்தில் கொள்ளுங்க. இந்தந்த நட்சத்திரங்கள் அடிப்படையிலேயே ஒருவருடைய ஜாதகருடைய வாழ்க்கை அமையும். மேல் நோக்கு நட்சத்திரம்னா அவருடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு செல்லும். கீழ்நோக்கி நட்சத்திரம்னா அதாவது இறக்கம் ஏற்படக்கூடிய நட்சத்திரங்கள். சில பேர் உயர்ந்திருப்பாங்க, சில பேர் மிகவும் தாழ்ந்திருப்பாங்க. சமநோக்கு நட்சத்திரங்கள்னா இரண்டும் மாறி மாறி வாழ்க்கையில் ஏற்படும். உயர்ந்திருப்பாங்க, தாழ்ந்திருப்பாங்க. அந்த அடிப்படையிலேயே ஜோதிட சாஸ்திரங்கள் சமநோக்கு, அதாவது மேல்நோக்கு, சமநோக்கு, கீழ்நோக்குன்னு பிரிச்சிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்களுடைய அமைப்பை கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.